நண்பா ஸ்க்ரீனில் பார்த்தது போல் எப்படி வந்து உங்கள் நார்மல் ஃபோட்டோவை ஒரு கார்ட்டூன் ஸ்டைலில் வந்து எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான ஒரு அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலமாக இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டைல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பர்மிஷன் நீங்கள் வந்து எனபிள் வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து அவுட்லுக் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு ப்ரீமியம் மெம்பர் ஆகணுமா கேட்பாங்க, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து கார்ட்டூன் ஸ்டைலில் வந்து கன்வெர்ட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு விஜயோட ஒரு ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஒரு கார்ட்டூன் ஃபோட்டோ உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிடுச்சு. நார்மல் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கார்ட்டூன் ஃபோட்டோவாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. இல்லை நீங்கள் ப்ரீமியம் மெம்பர் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் தான் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்ஸ் வரும். அந்த ஆட்ஸை பார்த்து முடிச்ச பிறகு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். அதன் பிறகு உங்களுக்கு தேவையான ஸ்டைலில் நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில டெம்ப்ளேட்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட் ஸ்டைல்ஸில் நீங்கள் எடிட் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாதி வந்து நார்மல் ஃபோட்டோவும் பாதி பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் ஃபோட்டோவும் இந்த மாதிரி எடிட் கூட நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது போல் நிறைய எடிட்டிங் ஃபீச்சர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ வெர்ஷன்லேயே நீங்கள் வந்து நிறைய எடிட் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரீமியம் வெர்ஷன் ஆகணும் அப்படின்னா ப்ரீமியம் வெர்ஷன் ஆகலாம். என்ன பொறுத்தவரைக்கும் ப்ரீமியம் வெர்ஷன்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து நார்மல் வெர்ஷன்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் வெர்ஷன் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்க்கணும். ஸோ ஆட்ஸ் பார்த்து முடிச்சோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எடிட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ் எடிட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல சேவ் அப்படின்னு இருக்கும். சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூன் ஆப் அப்படின்னு ஒரு வாட்டர் மார்க் வந்து வரும். ஸோ இப்படி உங்களுக்கு வந்து வாட்டர் மார்க் வந்தால் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற பிரச்சனை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வாட்டர் மார்க்கே தேவையில்லை அப்படிங்கிறப்ப உங்கள் மொபைலில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களுக்கு அந்த ஃபோட்டோ எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து கிராப் பண்ணி சேவ் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த விதமான வாட்டர் மார்க்கும் வந்து இருக்காது. ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி டூன் ஆப்பை யூஸ் பண்ணி உங்களோட இமேஜஸை நீங்கள் வந்து ஒரு நார்மல் இமேஜஸை வந்து நீங்கள் ஒரு கார்ட்டூன் இமேஜாக நீங்கள் வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஆப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த அஜித்தோட இந்த ஃபோட்டோ வந்து எப்படி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது அப்படின்னு காமிக்கிறேன். ஜஸ்ட்டு ரெட்மி ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் 3 ஃபிங்கரில் வந்து ஸ்விப் டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கும். அது மூலமாக நீங்கள் கிராப் பண்ணி நீங்கள் வந்து இமேஜஸை வந்து எடுத்துக்க முடியும். ஓகே நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.